பாரத ரத்னா எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக அரியணை ஏறி இன்றோடு 40 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. துணை நடிகராக வாழ்க்கையை தொடங்கி புரட்சித் தலைவராக உயர்ந்து இன்றும் மக்களின் இதயக்கனியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எம்ஜிஆரின் 100ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அவர் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஆயிரத்து 1936ஆம் ஆண்டு சதி லீலாவதியில் துணை நடிகராக தமிழ் திரையுலகில் அடியெடுத்து வைத்தார் எம்ஜிஆர். 1950இல் வெளிவந்த மந்திரி குமாரி, மலைக்கள்ளன் என திருப்புமுனை தந்த படங்கள் மூலம் தமிழ் சினிமாவின் மாபெரும் நாயகனாக உயர்ந்தார். வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பதுண்மை அல்லவோ. அலிபாபாவும் 40 திருடர்களும், திருடாதே, நாடோடி மன்னன் உள்ளிட்ட பல்வேறு படங்கள் மூலம் சமூக கருத்துக்களை மக்களிடையே விதைத்து மக்கள் திலகமாய் உயர்ந்ததால் எங்க வீட்டு பிள்ளை என கொண்டாடப்பட்ட எம்ஜிஆர் 1967ஆம் ஆண்டு திமுக சார்பில் பரங்கிமலை தொகுதியில் களம் இறங்கி முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி கண்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அடிமை பெண், உலகம் சுற்றும் வாலிபன் படங்கள் மூலம் தமிழ் சினிமாவின் நிரந்தர வசூல் சக்கரவர்த்தி என்பதை நிரூபித்த எம்ஜிஆர் அரசியலையும் சினிமாவையும் இரு கண்களாக பாவித்தவர். அறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு கருத்து வேறுபாட்டால் 1972இல் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் எம்ஜிஆர். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும் போது அன்று சிரிப்பது யார், அழுவது யார் தெரியும் அப்போது. தனது ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி 1972ஆம் ஆண்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி தமிழக அரசியலின் புதிய வரலாற்றை எழுதினார் எம்ஜிஆர். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக முதல் வெற்றியை பதிவு செய்து 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று ஜூன் 30ஆம் தேதி தமிழக முதலமைச்சரானார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அரசு பள்ளிகளில் செயல்பட்டு வந்த மதிய உணவு திட்டம் காமராஜர் ஆட்சிக்கு பின்னர் முறையாக செயல்படாமல் இருப்பதை உணர்ந்து கூடுதல் சிறப்பம்சங்களுடன் திட்டத்தை மாற்றி அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் சேர்த்து சத்துணவு திட்டமாக அமல்படுத்தினார் எம்ஜிஆர். குழந்தைகளின் உடல் நலன் காக்க சத்து மாவு உருண்டைகளும் பள்ளிகளில் வழங்கப்பட்டன. ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக சீருடைகள், காலணிகள், பாட புத்தகங்களையும் வழங்கி கல்வி வளர்ச்சிக்கு உதவினார். அவரது மகத்தான மக்கள் பணி காரணமாக 1980 மற்றும் 1984 ஆகிய இரு பொது தேர்தல்களிலும் வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக தொடர்ந்தார். நாளை சரித்திரம் சொல்லும், தென்காசி ராஜகோபுரம் உள்ளிட்ட ஏராளமான பழமையான கோவில்களை பராமரித்து
குடமுழுக்கு நடத்தி வைத்த பெருமைக்கு சொந்தக்காரரான எம்ஜிஆர் 1987 உடல்நலக் குறைவால் இந்த உலகை விட்டு பிரிந்தார். ஏழை எளியோருக்கு தனது சொந்த பணத்தை அள்ளிக் கொடுத்து வள்ளலாக வாழ்ந்த எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்றுடன் 40 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. உடலால் அவர் மறைந்தாலும் அவரது வள்ளல் குணத்தால் ஏழைகளின் இதய சிம்மாசனத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர். பாலிமர் செய்திகளுக்காக வேல்ராஜ்.